வணக்கம் நண்பர்களே. மித்திர பற்பம் திருமூல நாயனார் சொன்னது. மித்திரம்னா நட்பு, துணை. துணை பற்பம் என்பது மருந்துகளின் நண்பனான ஒரு மருந்தின் பக்குவம். பொதுவான நோய்க்கு மருந்து எடுத்துக் கொண்டிருந்தாலும் உடலுக்கு தேவையான சத்துக்களையும் தாதுக்களையும் மேலாக தரக்கூடிய கற்பமாக மித்திர பற்பம் இருக்கிறது என்பதை திருமூலர் ஐயா தெளிவுபடுத்துகிறார். மற்ற மருந்துகளைப் போல் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் வலிமையையும் பொலிவையும் தருகின்றது என்று சொல்லாமல், அடங்காத 1000 குதிரைகளின் பலம் தருகின்ற மித்திர பற்பம் என்று சொல்லி இருக்கிற திருமூலர் ஐயா தந்தருளிய பாடலை பார்த்து வரலாமா? ஓரிலை தாமரை யுரவாலமுரியும் பாரிலை கோவை படர்புளி அரணை கீழ். ஓரிலை தாமரை, வாலமுரி என்கிற வால்மிளகு, பாரிலை என்கிற பாரிஜாதத்தின் இலை, கோவை, புளியரணை, சீர்பச்சிலை, சிறுகீரை, செங்கொடி வேலி, சீந்தில் வேர், இதையெல்லாம் சரி பாதியாக சமமான அளவு எடுத்துக்கணும்னு சொல்றார். ஓரிதழ் தாமரைக்கு ரத்ன புருஷ் என்றும் ரத்னாயுரசரி ஆகிய வேறு பல பெயர்கள் உண்டு. ஒரே இதழ் கொண்ட மலர் என்பதால் ஓரிதழ் என்றும் ஓரிதழ் தாமரை என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. வாலமுரி என்பது வால்மிளகு, பாரிலை என்பது பாரிஜாத செடியை குறிக்கிறது. இது பவழமல்லி அல்லது இரவில் பூக்கும் மல்லிகை என்றும் அழைக்கப்படுகிறது. இது இரவில் பூத்து அதிக நறுமணம் தரக்கூடியது மற்றும் மருந்து பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படுகிறது. கோவை, இதற்கு விம்பம், தொன்மை, கொவ்வை என்ற பெயர்களும் உண்டு. புளியரணை, புளியாரை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த செடி புளிப்பு சுவையை கொண்டது. இது புளியாக்கீரை, புளிக்கீரை என்றும் அழைக்கப்படுகிறது. சீர்பச்சிலைக்கு வேறு பெயராக பிள்ளை வாலத்தி இலை என்றும் அழைக்கப்படுகிறது. சிறுகீரை, செங்கொடி வேலி, இதற்கு சிவப்பு சித்திர மூலம், இரத்த சித்திர மூலம் என்றும் பெயர் சொல்லப்படுகிறது. சீந்தில், சீந்திலுக்கு அமிர்தவல்லி, சோமவல்லி, அமிர்தை, குண்டலி, அமிர்தக்கொடி போன்ற பல பெயர்கள் உண்டு. இத்தனை வகையான கீரைகள், மூலிகைகளோடும் இன்னும் சில மூலிகைகளையும் சேர்க்க சொல்கிறார். அடுத்ததாக பாதிப்பிடா முக்கிய கருங்கரிச்சாலை, சோதிய செம்பல்லி சேர்ந்த 11. முக்கியமாக கருப்பு கரிசாலை, சிகப்பு அல்லியும் சேர்த்து 11 பொருட்களை சேர்க்கணுங்கிறார். நல்லா அரைச்சு தனித்தனியே சாறு எடுத்துட்டு கலவையாக சேர்த்துட்டு 3 நாளைக்கு வெயில்ல படுற மாதிரி வெயில்ல வச்சுக்கணும். நல்லா வெயில்ல காய்கிறதால தண்ணீர்லாம் வத்தி கெட்டியா கிடைக்கிற பொருளான நாதம் என்கிற மருந்து பக்குவம் அப்பதான் கிடைக்கும்னு சொல்றார். அடுத்ததாக பாரே நற்சாற்றில் பகர் 3 மித்திரம், நேரே பிசை நிறை 4 மித்திரம். நற்சாறு என்கிற எலுமிச்சை சாற்றில் கலந்து 3 நாட்கள் வெயிலில் வைத்து எடுத்த பின்பு பிசைந்து வில்லை தட்டி 4 நாட்கள் வெயில காய வச்சு எடுத்துட்டு நெருப்பில் வைத்து எரித்து எடுக்கும் போது பற்பமாக கிடைக்குங்கிறார். அந்த பற்பத்தோட கூடவே அயப்பற்பத்தையும் சேர்த்து சிறு சிறு உருண்டைகளாக செய்து வெயிலில் காய வைத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்ததாக இட்ட திசை குன்றிடுவாய் குடோரியும் மட்ட பிசைந்து வளமாக ஊதிட. வெயிலில் காய வைத்து எடுத்த பற்பத்தோட குடோரிங்கிற வெங்காரத்தை சேர்த்து அரைச்சு பிசைந்து நெருப்புல வச்சு எரிச்சு
சாம்பலை விலக்கிட்டு எடுக்கும்போது சிவப்பா செந்தூரமா கிடைக்குங்கிறார். அப்படி கிடைச்ச செந்தூரம் செம்பையும் பாதரசத்தையும் உருக்கிடும்னு சொல்றார். அவ்வளவு சிறப்பாக கிடைக்கிற செந்தூரத்தை வச்சுட்டு என்ன செய்யலாம்னு அடுத்த பாட்டுல சொல்கிறார். கொல்லும் முன் செந்தூரம் கூட்டு முறை கேளு, நல்ல செய்ய சூதம் நிலமா பரிச்சம்பு. செம்பையும் பாதரசத்தையும் உருக்கி சிதைக்கிறதுக்கு முன்னால எப்படி சேர்க்கிறதுனா, பாதரசம் செம்பு கூடவே மூலிகை சாற்றால் கிடைத்த கற்பத்தையும் சேர்த்து ஒன்னா மூசையில வச்சு உருக்குனா செம்பும் பாதரசமும் நல்ல நண்பர்களைப் போல சேர்ந்து உருகிடுங்கிறார். அடுத்ததா, இருக்கு மணிக்கு எடைக்கெடை கெந்தி சேர், மறுக்கிய பொற்றலை மாதளம் பூச்சாறு. செம்பும் பாதரசமும் கலந்து கிடைக்கிற உலோகத்தோட கெந்தகம், பொற்றலை என்கிற பொன்னாங்கண்ணி சாறு, மாதளம் பூவோட சாறு, புரசம் பூவோட சாறு, செம்பருத்தம் பூவோட சாறு, பூசணிக்காயோட சாறு இதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு அடுத்ததா சொல்றாரு, வார்த்தே அரைப்பாய் வளமாய் தினமஞ்சு, கோர்த்திடும் குப்புயிர் கொட்டிடு வாளுகை. மேலே சொன்னவைகளோட சேர்த்து கலந்து அம்மியில வச்சு 5 நாளைக்கு மையா அரைச்சி எடுத்துட்டு ஒரு கண்ணாடி குப்பிக்குள்ள கொட்டி மூடி நெருப்ப ஒரு நாள் முழுவதும் எரிய விட்டா குப்பியில இருக்கிற கலவையானது எரிந்து செந்தூரமா மாறி இருக்குன்னு சொல்றார். அடுத்ததா, செந்தூரம் ஒன்று சிறந்த நவலோக மந்திக்கில் மடங்கா பரியாகும். இங்கதான் 1000 அடங்காத குதிரைகளுடைய அந்த பலம் கிடைக்கும்ன்ற விஷயத்த சொல்றார். மேல சொன்ன பக்குவத்துல கிடைச்ச செந்தூரத்தோடு சிறந்த நவலோகங்களும் கலந்துட்டா 1000 அடங்காத குதிரை பலம் கிடைக்கும்னு, இதே செந்தூரத்தை சிறு குன்றிமணி அளவு எடுத்து ஒரு 48 நாளைக்கு சாப்பிட்டு வர்ற போது ஒல்லியா இருக்கிற, நோயால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற உடம்பு அப்படியே ஜகஜகன்னு ஒளியானதாக தேஜஸாக பிரகாசமா மாறி இருக்கும்னு சொல்றார். அடுத்ததா, மேனி 11 வெவ்வேறு தாம்பிரம், பூனியே முன்போல பூட்டிடு செந்தூரம். செம்பினோடு இந்த செந்தூரத்தை கலந்தும் சிறு குன்றிமணி அளவுக்கு தினமும் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு வரும்போது நவலோகங்களோடும் தனித்தனியே செந்தூரத்தை கலந்து குன்றிமணி அளவுக்கு எடுத்துட்டு வரும்போதும் உடம்பு ஆரோக்கியமாகி சித்தியாகிருமா. இந்த பக்குவத்தை தமது குருவான நந்தி தேவர் சொல்லி தந்ததாகவும் திருமூலர் ஐயா நமக்கு சொல்லித் தருகிறார். ஓரிலை தாமரை, வால் மிளகு, பாரிஜாத இலை, கோவக்காய், புளியரணை, சீர்பச்சிலை, சிறுகீரை, செங்கொடிவேலி, சீந்தில்வேர் இதையெல்லாம் சாறு எடுத்து கூடவே வெங்காரம் சேர்த்து செந்தூரம் செய்து சாப்பிட்டு வர்றபோது உடலுக்கு தேவையான துணை மருந்துகளாக செயல்பட்டு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் தருகிறது என்று திருமூலரையா நமக்கு சொல்லி தந்தது நல்ல விஷயம் தானே. இந்த பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.